கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு திருப்பலியில் காலடி பதிக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வளமான வாழ்விற்கும் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் நம்பிக்கை எனும் நங்கூரம் அவசியமானது. நாம் இறைவன் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தால் எமது வாழ்வில் வெற்றி பெறுவோம். நம்பிக்கை நம் வாழ்வு வளர வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் மன தைரியத்துடன் சந்திக்கும் மனப்பக்குவம் பெறுவோம். நம்பிக்கை என்பது ஒரு செயலற்ற நிலையல்ல, மாறாக உயிரோட்டம் நிறைந்த செயற்பாடுள்ள வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பாகும். நம் நம்பிக்கை உயிரோட்டமானது என்பதற்கு நாம் விழிப்போடு நற்செய்திகளை புரிந்து உலகிற்கு உப்பாக ஒளியாக திகழ்ந்து சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்வதற்கு தேவையான அருளை மன்றாடியவர்களாய் தொடரும் கல்வாரி பலியில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனில் நம்பிக்கை கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ்வோம் என்ற கருப்பொருளை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்பிக்கை என்பது எங்களுடைய வாழ்வின் அத்திவாரமாக அமைகின்றது. அதுவும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்பிக்கை என்பது உயிரோட்டம் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்வு ஒவ்வொன்றும் சாட்சிய வாழ்வாக மாற்றம் பெற இந்த பலியை நாங்கள் இறைவரம் கேட்டு மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லறிவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பதிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து
நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரே நம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணிக் காக்கும் மாடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மிரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள்.
இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 6 தொடக்கம் 8 மற்றும் 13 தொடக்கம் 14 வரை. அன்புக்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5 தொடக்கம் 10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்ணலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்தவற்றை செய்ததற்காகவே அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் என்ற கருப்பொருளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மழை துளிக்கு மண் நம்பிக்கையாக இருக்கின்றது. மரங்களுக்கு மழை துளி
நம்பிக்கையாக இருக்கின்றது. அதுபோல கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம்பிக்கையாக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கை என்பது எவ்வளவு தூரத்திற்கு முக்கியம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக கடலிலே பயணம் செய்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு படகிற்கு இயந்திரம் எவ்வளவு முக்கியமானது என்பது எங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு இயந்திரம் கடலிலே பயணிக்கின்ற போது அந்த இயந்திரம் பழுதடைந்து விட்டால் அந்த படகானது திசை தெரியாது அலைக்கழிக்கப்பட்டு காற்று அடிக்கின்ற திசையிலே அது சென்றுவிடும். அதுபோல் எங்களுடைய மனித வாழ்வுக்கும் எவ்வாறு இந்த படகிற்கு இயந்திரம் முக்கியமோ அதுபோல நம்பிக்கை என்பது கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, இந்த அருகிலே இருக்கின்ற இந்த ஓரளவான பெரிய கல்லை நீ இங்கிருந்து அப்புறப்படுத்தி நீ அருகிலே அங்கால் பக்கம் கொண்டு போய் வை என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு கூறினாராம். அந்த மகனும் கஷ்டப்பட்டு அந்த கல்லை பிரட்ட முயற்சிக்கின்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அப்போது தந்தையிடம் சென்று, அப்பா, இந்த கல்லை நான் தூக்குவதற்கு எனக்கு வலிமை இல்லை, என்னால் இதை அகற்ற முடியாது இருக்கின்றது என்று சொல்லி தன் தந்தையிடம் கூறிய போது அந்த தந்தை இந்த மகனை நோக்கி கூறினார், மகனே, உன்னுடைய வாழ்வு என்பது என்னிலே தங்கி இருக்கின்றது. உனக்கு நம்பிக்கை அளிப்பவன் நான். நீ இந்த கல்லை அகற்றுவதற்கு என்னை கேட்டிருந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கல்லை அகற்றி இருக்க முடியும். ஆனால் நீ என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த மகனுக்கு அந்த தந்தை கூறினாராம். ஆம் அன்பானவர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பதும் எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவரிலே நிலை பெற்றிருக்கின்ற ஒரு வாழ்வாக மாற்றம் பெறும். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் காட்டு அத்திமரத்தை பயன்படுத்துகின்றார்? நாங்கள் இதை பார்க்கின்ற போது அனைத்து மரங்களையும் விட இந்த காட்டு அத்திமரம் என்பது ஆழமாக வேரூன்றி செல்லக்கூடியது. அனைத்து மரங்களையும் விட இது மிகவும் வேகமாக ஆழமாக வேரூன்றி செல்லக்கூடிய அந்த அத்திமரத்தை பார்த்தே நீங்கள் நம்பிக்கை இருந்தால் சொல்லுகின்ற போது அது நிச்சயமாக கடலில் சென்று வேரூன்றும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இருக்க எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கடுகை போன்ற இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் நம்புபவை, நாங்கள் சொல்பவை, செய்பவை அனைத்தும் இடம்பெறும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். சீடர்கள் கேட்கின்றார்கள், எங்களது நம்பிக்கையை நீ மிகுதியாக்கும். இந்த நம்பிக்கை என்பது வெறும் அளவிலே இருக்கின்றதா அல்லது அதனுடைய ஆழத்தில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் சிறு நம்பிக்கை பெரு நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் உண்மையில் நம்பிக்கை என்பது அதனுடைய அளவிலே அல்ல, மாறாக அதனுடைய ஆழத்திலே தங்கி இருக்கின்ற எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றோமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்றோமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் வேறொன்று இருக்கின்றோமோ, அவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது நிச்சயமாக நிலை பெற்றிருக்கின்ற ஒரு வாழ்வாக மாற்றம் பெறும். இதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைய முதலாம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அபகூக்கு இறைவாக்கினர் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை காண மாட்டீரோ, எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி தங்களுடைய உள்ள குமுறல்களை ஆண்டவரிடம் அவர்கள் வைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்த மக்கள் நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்திருந்த போது ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரல் எழுப்புவதாக இந்த முதலாவது வாசகம் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார்,
நீ நம்பிக்கையோடு நீ காத்திரு, உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். ஆகவே இந்த காத்திருத்தல் என்பதும் எங்களுடைய வாழ்வுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு காத்திருக்க விருப்பமில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே செய்து முடிக்க வேண்டும், அது உடனே நிகழ வேண்டும். அவ்வாறு நிகழாவிட்டால் அந்த செயலின் மீது, அந்த நபரின் மீது நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் சில வேளைகளிலே மாறிவிடுகின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுக்காவிட்டால் நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். இவ்வளவு நாளும் நான் கோயிலுக்கு வருகின்றேன், எத்தனையோ யாத்திரை ஸ்தலங்களுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் அன்பானவர்களே. ஆனால் உண்மையில் நாங்கள் காத்திருக்கின்ற போது நிச்சயமாக எந்த வேளையில் எங்களுக்கு ஆண்டவர் அதை அளிக்க விரும்புகின்றாரோ அந்த விடயம் எங்களுக்கு அந்த நேரத்திலே அருளப்படும். இதுதான் உண்மையிலே நம்பிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் காத்திருந்து ஆண்டவர் மீது உறுதியாக நிலைத்திருப்பது. பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இதை மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். நாங்கள் சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய சின்னம் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் பலமுறை இதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டு சின்னமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நங்கூரமிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எங்களுக்கு நங்கூரமாக நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கின்ற போது இந்த கடல் போன்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்விலே வந்தாலும் அவை எங்களுடைய நம்பிக்கையை அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேனா, இல்லாது விட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையற்ற வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஆகவே சிந்தித்து பார்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய செயல்களிலே வெளிப்படுத்த நாங்கள் முற்படுவோம். எவ்வாறு சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்களோ, அதுபோல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வாக நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக வாழ இறைவன் அருள் புரிய தொடர்ந்தும் இந்த பலியிலே இறைவரம் கேட்டு நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், உலகை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், பிறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள்
எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை நாங்கள் ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பணிக்குருத்துவத்திற்கான அழைப்பினை பெற்று திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது குருத்துவத்தில் பங்கு பெறும் இறைமக்கள் யாவருமே தங்களுக்குரிய கடமைகளை செய்யவும், எந்த நிலையில் இருந்தாலும் பெருமை பாராட்டாமல் தங்களுக்குரிய பொறுப்புகளை செவ்வனே செய்து முடிக்கும் வல்லமையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாட்சிய வாழ்வு வாழ மன்றாடுவோம். ஜூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாம் அனைவரும் நேர்மையுடையவனோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்கின்ற வாசக கூற்றின்படி இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாய், அன்பு செயல்களில் திளைத்தவர்களாய், சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீமைகளிலிருந்து விடுதலை பெற மன்றாடுவோம். கொடுமைகளை ஏன் பார்க்க செய்கிறீர், கேட்டினை ஏன் காணச் செய்கிறீர் என்று அபகூக்கு நூலில் விவரிக்கப்படும் சூழலில்தான் இன்றைய உலகு சிக்கி தவிக்கிறது. பேதமைகள், பிளவுகள் அறவே ஒழியவும், வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு வரவும், அமைதியின் அரசு உலகெங்கும் உதிக்கவும், நீதியின் குரல் எங்கும் ஒலிக்கும் வண்ணம் நீதியை நிலைநாட்டவும் பொறுப்புள்ளவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரியர்களுக்காக மன்றாடுவோம். எம் எதிர்கால வாழ்விற்கு ஒளியாக விளங்கும் ஆசிரியர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். எதிர்கால தூண்களான நல்ல மாணவ செல்வங்களை உருவாக்கி தரும் எம் ஆசிரியர்கள் எந்த தடைகளுமின்றி உடல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்வுடனும் சிறப்பாக தங்கள் பணியை செய்வதற்கு நிறைவான ஆசியை வழங்கியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை நீர் கனிவாயேற்று செவி சாய் தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா திருப்பலி பீடம் வந்தே, இறைவா திருப்பலி பீடம் வந்தே. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா திருப்பலி பீடம் வந்தே, இறைவா திருப்பலி பீடம் வந்தே. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. ஆண்டவர் எனக்கு வாழ்க்கைக்கும் விளக்கங்களையும் மனதிலுக்கும் வருமானம் கொடுக்கும் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக்குமாறு. நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி, திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உலகாகி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உலகாகி நானே வந்தேன். நானே ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை ரசத்திற்கும் திராட்சை மண்டலத்தின் வருமான ரசத்திற்கும் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக்குமாறு. இறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பெருவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாள்தோறும் நாங்கள் அனுபவிப்பதோடன்றி எப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் 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 உலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நில வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அனைத்து காக்கும் தாயே ஒரு நாளியரா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மணியரா அனைத்து காக்கும் தாயே நன்றும் ஒரு நாளியரா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மணியரா ஆனால் இயேசுவே உன் நம்பிக்கை உண்டோ ஆனால் இயேசுவே உன் நம்பிக்கை உண்டோ என்னிலிய அன்பே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ என்னினிய அன்பே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா அனைத்து காக்கும் தாய் நன்றும் ஒரு நாளியரா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மணியரா அனைத்து காக்கும் தாய் நன்றும் ஒரு நாளியரா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மணியரா ஆனால் இயேசுவே உன் நம்பிக்கை உண்டோ ஆனால் இயேசுவே உன் நம்பிக்கை உண்டோ என்னினிய அன்பே எழுந்து வா ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லறிவா நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.